காலத்துல ஜெயலலிதா அம்மையாருங்கிற ஒரு ஈக்குவல் ஃபுட்டிங்ல கருணாநிதி ஐயா அவர்களும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் ஆட்சியில் இருக்கும்போது கிட்டத்தட்ட 2 பேரும் சமமான ஒரு தலைவர்கள் நினைச்சிருந்த காலத்துல அந்த தலைவர்களோட ஆளுமை இருந்ததுனால 2 பக்கமே போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அம்மையாரோட மரணத்துக்கு அப்புறம் திரு கலைஞர் அவர்கள் இறந்து போனாலும் ஸ்டாலின் ஒரு பெரிய தலைவர் எமர்ஜராரு. அவரோட ஈக்குவல் ஃபுட்டிங்ல இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஐயா சொல்லக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஏன்னா அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுல இருந்து 2016 ஆட்சிக்கு வர்றாரு, முதலமைச்சர் ஆறாரு, 21 வரைக்கும் அவர் இருக்கிறாரு. ஆனால் அவர் ஆட்சி அதிகாரத்தில் நடந்த எல்லா எலெக்ஷன்லயும் ஒரு தோல்வி விடுறதுனால 2 ஈக்குவல் தலைவர்கள் இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியல. அப்ப ஸ்டாலின் ஒரு தலைவர்கள் ரேஷியோல ஒரு மேல ஒரு பொசிஷன்ல இருக்கிறதுனால அவருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த கூட்டணிகள் இருக்கத்தான் செய்யுது. அப்ப தமிழக மக்களுக்கு பல ஆண்டுகளாக அறிமுகமான ஒரு தலைவராக இருக்கிறதுனால ஸ்டாலினுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். சரி, திமுக கூட்டணியில் மிகப்பெரிய கட்சிகள்லாம் எது நம்ம பார்த்தோம்னா விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி மார்க்சிஸ்ட், அப்புறம் மனிதநேய மக்கள் கட்சி, இந்தியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, அப்புறம் தமிழர் வாழ்வுரிமை கழகம், அதாவது திரு வேல்முருகன் அவர்களோட கட்சி, இது எல்லாத்தையும் மேல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், அதாவது காங்கிரஸ் கட்சி.